ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா கட்டினாங்கன்னா போதுங்க. கேலிபர்லாம் பார்த்தோம்னா வந்து 7,500 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து நம்ம வந்து எடுக்கிறப்ப வந்து நம்ம செக் பண்ணி எடுத்தாவே போதுங்க. 45 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்குங்க. 50 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. 2012-13 இருந்துங்க 21, 22 வரைக்கும் ஒரு 25 ரூபாயிலிருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து பல்செல்ல வந்து அவைலபிளா இருக்குங்க. வணக்கம், நல்லா இருக்கிறீங்களாங்கண்ணா? வணக்கங்க. வணக்கம் போல எப்பவுமே மாசத்துக்கு 1-2 அப்டேட் வந்து நம்ம மைரோன் கன்சல்டிங் வந்து நம்ம வீடியோல வந்து கொடுத்துட்டே இருக்கேங்க நம்ம சேனல்லிங்க. இந்த டைம் நம்ம என்னென்ன அப்டேட் கொண்டு வந்திருக்குங்க? இந்த டைம் பார்த்தோம்னா வண்டி வந்து நிறைய நியூ ஸ்டாக் நிறைய வந்திருக்குங்க. புல்லட்டுங்க, KTM டியூக்குங்க, சரிங்க, இந்த மாதிரி நிறைய வந்து வண்டி வந்து வந்திருக்குங்க. சரிங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட்ல மினிமம் பட்ஜெட்ல இப்போ இந்த வந்து போன டைம் பார்க்குறப்ப நீங்க கேட்டீங்க அந்த பொங்கல் டைம்ல வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் வண்டி இல்லைங்க அந்த டைம்ல. சரிங்க. இப்போ பார்த்தோம்னா மினிமம் பார்த்தோம்னா ஒரு 7,000 ரூபாயிலிருந்து நம்மகிட்ட வந்து பைக் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. எக்ஸல் ஒரு 8,000 ரூபாயில இருந்து இருக்குங்க. டிவிஎஸ் பார்த்தோம்னா வந்து ஒரு 3,500 ரூபாய் 4,000 ரூபாயில இருந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. சரிங்க. இப்போ நம்ம கன்சல்டிங் எந்த இடத்துல கரெக்டா லொகேட் ஆயிருக்கு? நம்ம கன்சல்டிங் பார்த்தோம்னா வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல வந்து லொகேட் ஆயிருக்குங்க. காங்கேயத்துல வந்து கரூர் ரோட்லிங்க. காங்கேயம் வந்து கோயம்புத்தூர் கரூர் ரவுண்டானால இருந்து ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா வந்து ரைட் சைட்ல ஸ்ரீ மயூரன் ஆட்டோ கன்சல்டிங் சொல்லி போட்டு நம்மகிட்ட கடை வந்து லொகேட் ஆயிருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுக்கிறது எப்படி எடுக்கணும்னு தெரியாதுங்க கரெக்டா. நம்ம எந்த மாதிரிங்கன்னா இப்போ ஒரு வண்டி ஒரு பைக் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த பைக்கை வந்து எதை பார்த்து நம்ம எடுத்தா கரெக்டா இருக்குங்கண்ணா? நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம்னா 2 வீலர்ல பார்த்தோம்னா வந்து எல்லா வண்டியுமே இப்போ நம்ம கன்சல்டிங் சைட்ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் எல்லாமே எடுத்து சின்ன சின்ன வேலை எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்க. நம்ம கன்சல்டிங்ல எடுக்கிறாங்களோ இல்ல வெளியே எடுக்கிறாங்களோ எங்க எடுத்தாலுமே வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் என்ன டயர் குவாலிட்டி எப்படி இருக்கு, மற்றபடி இன்ஜின் பார்த்தோம்னா ஒரு சில வண்டி பார்த்தோம்னா வந்து டைமிங் செயின் வேலைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு பார்த்தோம்னா வந்து பிஸ்டன் வேலையா வந்து இருக்குங்க. அதனால வந்து நமக்கு இந்த ஸ்பெண்டர், CT100, பிளாட்டினா எடுக்கிற மாதிரி இருந்தோம்னா அது கொஞ்சம் உன்னிப்பா நம்ம வந்து கவனிச்சு வந்து நம்ம வந்து பார்த்து வந்து எடுக்கணுங்க. அது இல்லாம நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு இந்த மாதிரி R15 இல்லை KTM டியூக்கோ இந்த மாதிரி வந்து வண்டி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம இன்ஜின் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் காமன் தானுங்க. அது இல்லாம வந்து ரேடியேட்டர் இருக்கிற வண்டிக்குல கம்பல்சரியா ரேடியேட்டர் வந்து தண்ணி இருக்கா, ரேடியேட்டர் வந்து ஓடுதா அப்படின்னு சொல்லி போட்டு ஃபேன் ஓடுதா அதை வந்து கண்டிப்பா நம்ம செக் பண்ணி வந்து வாங்கணுங்க. அது மேக்ஸிமம் ஒரு 40% வண்டிக்கு வந்து அது ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுதுங்க. நாளைக்கு என்ன வந்து இன்ஜின் கேஸ்கெட் போறது அந்த மாதிரி நிறைய வந்து இஷ்யூ வந்து வருதுங்க அந்த மாதிரி வண்டிக்குங்க. புல்லட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா வந்து என்ன ஆகுனாங்க, நாமளா புல்லட்ல வந்து நானே காட்டுறவாங்க. சரிங்க. நம்ம புல்லட்ல பார்த்தோம்னாங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா வந்து சேஸ் வந்து நமக்கு வந்து கட் ஆயிருங்க. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 50-60% ஆஃப் வெஹிக்கிள்ல பார்த்தோம்னா வந்து இந்த இடம் வந்து சேஸ் வந்து கட் ஆகி தான் இருக்குங்க. இது வந்து நம்ம வந்து எடுக்கிறப்ப வந்து நம்ம செக் பண்ணி எடுத்தாவே போதுங்க. ஒர்க் ஷாப்ல நல்லா நீட்டாக வெல்டு வச்சிடறாங்க. இருந்தாலுமே நீங்க வந்து ஒரிஜினாலிட்டியா வந்து நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிற கஸ்டமர் வந்து இந்த இடத்த செக் பண்ணீங்கன்னா வந்து சேஸ் வந்து கட் ஆயிருக்குங்க. அது என்ன லைட்டா நம்ம வந்து ஒரு சேர் அடிச்சாவே அந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகுதுங்க. பார்த்தோம்னா வந்து அந்த இடத்துல வந்து சேஸ் வந்து நாமளாவே ஒரு மேக்ஸிமம் ஒரு 60-70% வண்டிக்கு பார்த்தோம்னா வந்து அந்த இடம் வந்து சேஸ் கட் ஆகி தான் இருக்குங்க. அதனால அது வந்து செக் பண்ணி வந்து எடுக்கணுங்க. மற்றபடி இன்ஜினோ டைமிங் செயினோ இல்லை மற்ற நாய்ஸ் எல்லாமே நாமளா எல்லாருமே வந்து இப்பெல்லாம் பார்த்தா எடுக்கிறாங்க. மற்றபடி இந்த எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு வண்டிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன குறைகள் இருக்குங்க. அதை மட்டும் செக் பண்ணி எடுத்துட்டாவே ஓரளவுக்கு நல்ல வண்டியாக மேக்ஸிமம் எடுக்கலாங்க. அப்போ எந்த வண்டி எடுத்தாலுமே வந்து அவங்க மனசு திருப்திக்கு ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் வந்து ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு செலவு பண்ணாதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து கைப்படா வந்து வண்டி வருங்க. சரி, ஓகேங்க. இப்போ நீங்க வந்து எப்படி பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு வண்டியை பார்த்துலாங்களா லைன் பை லைன்? ஆமாங்க, பார்க்கலாங்க. ஒரு வண்டியா வந்து வாங்க, எல்லா வண்டியுமே டீட்டெயில் ரேட்டு எல்லாமே பார்க்கலாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நீங்க பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டருங்க. இது 2020 மாடலுங்க. இந்த ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 63 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டி 2021ங்க. 22 இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 15ங்க. அது வந்து 2020ங்க. இந்த 2020 வண்டியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 60 ரூபாயிலிருந்து 65 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து ஃபைனலாக வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி பொறுத்து உங்களுக்கு +or - 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன வருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து RX-ங்க 135ங்க. இந்த RX 135 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வண்டிங்க. இது ஃபைனலாக வந்து இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பார்த்தோம்னா வந்து 1/12 வந்து என்ன கேட்குறாங்க. FC வந்து முடிஞ்சிருச்சுங்க. FC வந்து நம்ம வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்குண்டான அமௌண்ட் கொடுத்தா வந்து அவங்க பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்ட்டியை சொல்லிக்கிறாங்க. அந்த ஆக்டிவா பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. அந்த வண்டி பார்த்தோம்னா வந்து ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அந்த XL பார்த்தோம்னா வந்து அது 2021 மாடலுங்க. அந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 38 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக கஸ்டமருக்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இது 2021 மாடலுங்க.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து ஒரு 158க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த R15 பார்த்தீங்கன்னா வந்து 2020 மாடலுங்க. இது வெர்ஷன் 4ங்க, இது வெர்ஷன் 3. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 135க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டியும் நம்ம 135க்கு பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா வந்து 2022 மாடலுங்க, வெர்ஷன் 4 வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 155க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தோம்னா யூனிகானுங்க. இது யூனிகான் 2021 மாடலுங்க. இந்த வண்டி வந்து ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிளுங்க. இது வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக வந்து ஒரு 88 ரூபா அந்த ரேஞ்சில் கேட்குறாங்க. கஸ்டமர் வந்து பார்ட்டி வந்தாங்கன்னா நம்ம வந்து நெகோசியேஷன் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த 220 பார்த்தீங்கன்னா வந்து 2014 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபைனலாக பார்த்தோம்னா வந்து ஒரு 45 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் கஸ்டமருக்குங்க. 14 மாடலுங்க. இது 23 மாடலு, அது 21 மாடலுங்க. இந்த வண்டி நம்ம வந்து ஒரு 110க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. அது வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அந்த வண்டியில புது வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1,80,000 ரூபா வருதுங்க. நம்ம ஒரு 2022 மாடல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 1.5 வருஷ வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 60,000 ரூபா நம்ம வந்து கம்மியாக பண்ணி கொடுக்கலாங்க. இது ஸ்கூட்டிங்க, 2014 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 29 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது வந்து NS 160ங்க. NS 160 பார்த்தோம்னா இது வந்து 2019 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா வந்து ஒரு 78 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டியும் அதே மாதிரி தான் ஒரு 77 ரூபா அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த NS இது வந்து ASங்க. NS வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து 2024 மாடலுங்க, லேட்டஸ்ட் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு கஸ்டமர் வந்து சேல் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னுமே வந்து நெகோசியேஷன் பண்ணி நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த ரே பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க. இந்த வண்டி நம்ம வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இது பிளாட்டினாங்க, 2021ங்க. இது FZங்க. FZ பார்த்தோம்னா வந்து நம்மகிட்ட வந்து 2017 இருக்குதுங்க, 14 இருக்குது, 17ங்க, அது 14ங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 58 ரூபா வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது அப்பாச்சிங்க. அப்பாச்சி பார்த்தோம்னா வந்து 2014 மாடலுங்க. இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டுங்க, 17, 19, 20, 21ங்க. நம்மகிட்ட அப்பாச்சி வந்து 2010 மாடல்லேருந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. 10 வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 20 ரூபா டு 25 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அதிகபட்சம் 2021 இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 75 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. பிளாட்டினாங்க. நம்ம பிளாட்டினா பார்த்தோம்னா 2014 இருந்துங்க 21, 22 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து எல்லா இதுலையுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக வந்து இருக்குங்க. பல்சருங்க. இது பல்சர் 125 2021 மாடலுங்க. இது 150ங்க, இது 150, இது 150. இது 2022, 21 மாடலுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு அந்த 125 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 75 ரூபா அந்த ரேஞ்சில் வருங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 90 ரூபாயிலிருந்து 15க்குள்ள நமக்கு வந்து வருங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா 2019 மாடலுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 55 ரூபா அந்த பட்ஜெட்ல வருங்க. இது ஒரு 60 ரூபா, 65 ரூபா பட்ஜெட்ல இது வருங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 70 ரூபா அந்த பட்ஜெட்ல வருங்க. 2021 மாடலுங்க. இது பார்த்தோம்னா 18ங்க, அது 19. அந்த மாதிரி உங்களுக்கு பல்சரை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து 2012, 13ல இருந்துங்க 21, 22 வரைக்கும் ஒரு 25 ரூபாயிலிருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து பல்சர்ல வந்து அவைலபிளா இருக்குங்க. நீங்களே பாருங்க, நம்மகிட்ட ஒரு 30, 35 வண்டியாட்டு நம்மகிட்ட வந்து பல்சர் வந்து நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ நம்ம வந்து ரேட்டு கம்மியா நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஸ்கூட்டிங்க. இது என்டார்க்கு 2020 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ரே 2018ங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 45 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. டெஸ்டினிங்க. இது 2021 மாடலு. இதோட வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த ப்ளஷர்லாம் பார்த்தோம்னா ஒரு 45 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி தரலாங்க. நம்மளோட ப்ளஷரும் அதே மாதிரி தானுங்க. 2018ங்க, 19, 20, 21 இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் நம்மகிட்ட வந்து ப்ளஷர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒரு 38 ரூபாயிலிருந்து ஒரு 55 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து ப்ளஷர் வந்து லேட்டஸ்ட் இருக்குதுங்க. ஓல்டு பார்த்தோம்னா 25 ரூபாய், 2012, 13லாம் பார்த்தோம்னா 25 ரூபா ரேஞ்சிலே நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து 2020 மாடலுங்க, ஸ்கூட்டி ஆக்சஸுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 62 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக கொடுக்கலாங்க. ஆக்டிவா 2017ங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 40 டு 45 ரூபா பட்ஜெட் நம்ம வந்து கஸ்டமர் ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ப்ளஷருங்க. இது 18ங்க, 18 ஆக்சஸுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ஜூபிட்டருங்க, டியோ. அந்த டியோலாம் 2019 மாடலுங்க. அதெல்லாம் வந்து ஒரு 52 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இது பார்த்தோம்னா 2018 மாடலுங்க. இது வந்து 2020ங்க.
21, 22ங்க. இது 2020, இது 2017ங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 40 ரூபாயிலிருந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் இந்த 4 வண்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜூபிட்டருங்க. ஜூபிட்டர் வந்து 2021 மாடலுங்க. என்எஸ்ங்க, இது 2016 மாடலுங்க, இப்போ 17 மாடலுங்க. எம்டி 2019 மாடலுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 138க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. 22 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. வெறும் 6000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து ஓடி இருக்குதுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம ஃபைனலாக ஒரு 175க்கு நம்ம வந்து ஃபைனலாக கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க. புல்லட்டுங்க, இது பார்த்தோம்னா வந்து 2017 மாடலுங்க. இந்த புல்லட் பார்த்தோம்னா வந்து ஒரு 130க்கு நம்ம வந்து ஃபைனலாக வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இது பார்த்தோம்னா வந்து 2015 மாடலுங்க. இது வந்து ஒரு 95 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக இந்த வண்டி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி ரெண்டுமே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. எக்ஸலுங்க, எக்ஸல் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்துங்க 2007, 8 இருந்துங்க 2021, 22 வரைக்கும் வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து இருக்குங்க. மினிமம் பார்த்தோம்னா வந்து ஒரு 10 ரூபா 12 ரூபாயில இருந்துங்க நம்மகிட்ட வந்து 45 ரூபா 50 ரூபா செல்ஃப் மாடல் வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து எக்ஸல் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இப்போ இந்த எக்ஸல் எல்லாம் பார்த்தோம்னா 20 ரூபாய்க்குள்ளே கொடுக்கலாங்க. 12லேருந்து 20 ரூபாய்க்குள்ளே வருங்க இந்த ஒரு 5-6 வண்டிங்க. இதுக்கப்புறம் எக்ஸல் 100 எல்லாம் பார்த்தோம்னா 20 to 25 ரூபா பட்ஜெட்டில் வருங்க. இந்த எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி இதெல்லாம் வந்து 20 to 28, 30 ரூபாய்க்குள்ளே வந்து இந்த வண்டியெல்லாம் வருங்க. எக்ஸல் செல்ஃப் மாடல்லாம் பார்த்தோம்னா வந்து அதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 30 to 45 ரூபாய்க்குள்ளே வந்து அந்த வண்டியெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது வாங்க உள்ள எஃப்ஜெட்டு மற்ற வண்டியெல்லாம் உள்ள இருக்கு நம்ம பார்க்கணும். எஃப்ஜெட்டுங்க, இது 2021 மாடலுங்க. இது 2020 மாடலுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு 90 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த சிடி 100 பார்த்தோம்னா வந்து இது வந்து 2018 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 45 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிங்க. அடுத்தது வந்து ஸ்ப்ளெண்டருங்க. ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தோம்னா வந்து லேட்டஸ்ட் எல்லா வண்டியுமே இருக்குங்க. இது 2022ங்க. இது 21ங்க. இந்த வண்டி 2019ங்க. இதுவும் 21ங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா 2021ங்க. இந்த ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தோம்னா வந்து 20, 20, 21, 22 இது எல்லாமே வந்து 60 ரூபாயிலிருந்து ஒரு 68 ரூபாய்க்குள்ள நம்ம வந்து ஃபைனலாக வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாங்க. வண்டியெல்லாம் பார்த்தோம்னா சிடி 2017 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் நம்ம ஃபைனலாக ஒரு 38 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம இந்த வண்டி நம்ம ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இதுவும் 2017 மாடலுங்க. இது 18ங்க. அது 20ங்க. அதுவும் வந்து உங்களுக்கு 18, அது 19ங்க. உங்களுக்கு சிடி 100லையும் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு 2007 மாடல்லேருந்து 2020, 21 மாடல் வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. 7 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 ரூபா 9 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. 21, 22 மாடலில் ஒரு 45 ரூபா 50 ரூபா 55 ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலாக வண்டி பொறுத்து நம்ம வந்து முன்னப்பின்னா நமக்கு வருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது யூனிகானுங்க. இந்த பேஷன் ப்ரோ இதெல்லாம் வண்டி பார்த்தோம்னா வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து 2020, 21 மாடலுங்க. இந்த வண்டியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து 2018 மாடல் யூனிகானுங்க. இது 19 மாடல் யூனிகானுங்க. இதுவும் 18, அதுவும் 20ங்க. இந்த வண்டியெல்லாம் நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 60 ரூபா இருந்து ஒரு 75 ரூபா 78 ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து யூனிகான், இது வந்து லோ மாடலுங்க. இது பார்த்தோம்னா வந்து ஒரு 30 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. இந்த பேஷன் ப்ரோ பார்த்தோம்னா ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணலாங்க. அதுக்கடுத்து அதே யூனிகான் 18ங்க, 17, 16ங்க அந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து ஷைனுங்க. ஷைன் பார்த்தோம்னா 2022 ஷைனுங்க. இந்த வண்டி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 75 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாங்க. ஷைன் 2011 மாடலுங்க. இது வந்து 17 மாடலுங்க. அது 18, அதுவும் 17ங்க. நம்ம ஷைனில் பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து 2011, 12 இருந்துங்க 2022 வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி இருக்குங்க. இது இல்லாமல் இன்னொரு 4-5 வண்டி நம்மகிட்ட வந்து இருக்குங்க, குடோனில் இருக்குங்க. நம்ம நார்மலாக ஷைனில் வந்து 20 ரூபாயிலிருந்து 75 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது கிரக்ஸுங்க. கிரக்ஸ் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து ஒரு 35 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ட்ரீம் யுவாங்க, ட்ரீம் நியோ, ஷைனுங்க, சூப்பர் ஸ்பெண்டர் இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து எதுவுமே இல்லைங்காமல் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டர் 15 மாடலுங்க. பிளாட்டினா 16, கிளாமர் பார்த்தீங்கன்னா 18 மாடலுங்க. அந்த பிளாட்டினா 18 மாடலுங்க, 15 மாடலுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பேஷன் ப்ரோங்க. இது வந்து பிளாட்டினால வந்து லோ பட்ஜெட் வண்டிங்க, 2006 மாடலுங்க. அது பார்த்தோம்னா பேஷன் ப்ரோவில் வந்து பேஷன் ப்ரோவிலே வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வருங்க. பேஷன் எக்ஸ்ப்ரோங்க, ஐஸ்மார்ட் வண்டிங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து எந்த வண்டியுமே நம்மகிட்ட வந்து இல்லைங்காம எல்லா மாடல் வண்டியுமே கடைசிக்கு ஒவ்வொரு வண்டினாச்சும் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்டுங்க.
ஸ்டார் ஸ்போர்ட்லாம் பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு 2018, 15, 16 இந்த மாதிரி எல்லா வண்டியுமே இருக்குங்க. எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்குங்க. ஆர்எஸ்ங்க, இது வந்து ஒரு கஸ்டமர் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து டிஸ்கவருங்க, ஸ்ப்ளெண்டர், இதெல்லாம் வந்து லோ பட்ஜெட் வண்டிங்க. இது வந்து ஒரு விண்டேஜ் வெஹிக்கிளுங்க. புல்லட் இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து எனக்கு கொடுக்கலாம். 2017 மாடலுங்க. இந்த கேலிபர்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 7500 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டிங்க. அடுத்தது வந்து டிஸ்கவருங்க. டிஸ்கவர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 12 ரூபா 13 ரூபாயில இருந்துங்க 30 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வெரைட்டிலையுமே டிஸ்கவர் இருக்குதுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வண்டியாட்டு நம்மகிட்ட வந்து டிஸ்கவர் வந்து வண்டி வந்து அவைலபிளா இருக்குங்க. அப்பாச்சிங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா 2010 மாடலுங்க, 12 மாடலு, இது வந்து 16 மாடலுங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 25 ரூபா. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க. சிடி 100ங்க, 2019 மாடலுங்க, 18 மாடலு, இதெல்லாம் ஒரு 35 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க. ஸ்ப்ளெண்டருங்க, இந்த 3 ஸ்ப்ளெண்டருமே பார்த்தோம்னா ஒரு 28 ரூபா, 25 ரூபா, 22 ரூபா அந்த ரேஞ்சுக்கு பண்ணலாங்க. அடுத்த ஸ்கூட்டி பார்த்தோம்னா ஆஷஸ்ங்க, 2014 மாடலுங்க, 16. இந்த ஸ்டீக்கெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 18 ரூபாய்க்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த வண்டி கொடுக்கலாங்க. அடுத்தது இந்த ஆஷஸ் பார்த்தோம்னா 2014 மாடலுங்க. இந்த 14, 15 ஆஷஸ் எல்லாமே 25 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்குள்ள கொடுக்கலாங்க. இது வந்து ஸ்கூட்டி செஸ்ட்டுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒரு வந்து ஒரு 2018ங்க, ஒரு 39 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த 18 ஆக்டிவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஃபேஷினோங்க, இது ஸ்கூட்டி வீகோ, ரேங்க, மேஸ்ட்ரோ, இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து ஸ்கூட்டி ஐட்டம்லையும் இதே மாதிரி இல்லாத வண்டிங்கிறதே நம்மகிட்ட வந்து இருக்காதுங்க. எல்லா வண்டி மாடல்லையும் நம்மகிட்ட வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. அடுத்தது டிவிஸுங்க. இந்த மேஸ்ட்ரோலாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க, இதெல்லாம் ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இந்த ஆஷஸ் நம்ம ஒரு 29 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாங்க. இதுவும் நம்ம ஒரு 29 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. இதெல்லாம் 2018 ரேங்க. இந்த 18 ரே எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாங்க. இது வந்து 15ங்க ஆஷஸுங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம ஒரு 32 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. டெஸ்னிங்க, இந்த டெஸ்னிலாம் குவாலிட்டியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 48 ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. 19 மாடலுங்க, அது ஜூபிட்டருங்க, என்டார்க்கு, இந்த மாதிரி நம்மகிட்ட வந்து வண்டி எந்த வண்டியுமே இல்லைங்காமல் இருக்காதுங்க. எல்லா வண்டியுமே மினிமம் அமௌண்ட்லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குதுங்க. அடுத்தது ஜூபிட்டரு, அடுத்து ஸ்கூட்டி பெப்புங்க. ஸ்கூட்டி பெப்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 22 ரூபாயில இருந்துங்க 49 ரூபா வரைக்கும் நம்ம வந்து வண்டி வந்து அவைலபிளாக இருக்குங்க. 2011 மாடலுங்க, 15 மாடலு, 14 மாடலு, 16, 17, 18, 19 எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட வந்து எல்லா வண்டியுமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த இல்லாமல் வேற ஏதாச்சும் வண்டி கஸ்டமர் கேட்டாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோனெல்லாம் எந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க? நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 200 ரூபா 500 ரூபா இந்த மாதிரி கூட பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னுமே பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்தெந்த மாதிரி லோன் ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்க நம்ம வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம லோன் வந்து அதே மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட்டா நம்ம வந்து லோன் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க. சரிங்க. தாண்டி வர்ற கஸ்டமருக்கு அவங்க ப்ரூஃப் அனுப்பிச்சுட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த ஏரியா ஃபைனான்ஸ்ல வந்து நம்ம வந்து பேசி வச்சிருவோங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு வண்டி ஓகே அப்படின்னா நம்ம வந்து அங்க வந்து பேசி நம்ம வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்துக்கலாங்க. என்ன வண்டி எடுக்கிறாங்களோ அது வந்து ஒரு 30 to 40% வந்து கட்டினாங்கன்னாவே போதுங்க. ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா கட்டினாங்கன்னா போதுங்க. அதே மாதிரி 1 லட்ச ரூபாய்க்கு கட்டுறாங்கன்னா மினிமம் ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா நம்மகிட்ட வந்து கட்டணுங்க. அவங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வண்டி நம்மகிட்ட வந்து இருக்குங்க. அதாவது இல்லைங்க எனக்கு லோனே வேண்டாங்க, எனக்கு 7,000 ரூபாய்க்கு வண்டி மட்டும் வேணும்னு கேட்டா கூட அது 7,000 ரூபாய்க்கு நம்மகிட்ட வண்டியே இருக்குதுங்க. சரிங்க. 7,000 வண்டியை நம்ம பார்த்தோம்லங்க வந்து கேலிபர் வந்து நம்ம வந்து கவாசகில கேலிபர் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம 7,500 ரூபாய்க்கு நம்ம வந்து வண்டியே கொடுக்கலாங்க. சரிங்க. எனக்கு இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்குன்னு வர கஸ்டமருக்கு நம்ம வந்து அப்படி கூட நம்ம வந்து பண்ணலாங்க. எதுவுமே இல்லைங்காம வந்து யாரு வந்து கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. அதாங்க நம்ம இன்ஷியல் அமௌண்ட்டை விடமே நம்ம வந்து கம்மியாக ஒரு வண்டி எடுக்கணும் 10,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் நம்ம வந்து கட்டணும். அந்த டவுன் பேமெண்ட் விடமே மறுபடியும் வெறும் 7,500 ரூபாய்க்கு தர்றாங்க. ஆமாங்க. அதை விடவே நம்ம வந்து கம்மியா வந்து நம்ம வந்து பண்ணலாங்க. இல்லையா நம்மகிட்ட வந்து ஏதோ லோக்கல்ல ஓட்டுறதுன்னா டிவிஸ் இருக்குங்க. நீங்க டிவிஸ் நம்மகிட்ட வந்து 3,500 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து நல்ல குவாலிட்டியான டிவிஸ் இருக்குதுங்க. எக்ஸல் இருக்குதுங்க. எக்ஸல் 7,000 ரூபாயில இருந்து நம்மகிட்ட வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் ஆகிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி வந்து இல்ல அமௌண்ட் வந்து இவ்வளவுதான் இருக்குங்க, எனக்கு இதுக்குள்ள வண்டி வேணும்னு வர்ற கஸ்டமருக்கு கூட நம்ம அதுமே நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஆனா ஓகேங்கண்ணா, நம்ம இந்த வீடியோ பார்த்து வியூவர்ஸ்லாம் வருவாங்கன்னா பார்த்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கண்ணா. சரிங்க, யாரு வந்தாலும் சரி நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.